பெருமாள் கோவிலுக்கு பின்பக்கமும் சிவன் கோவிலுக்கு முன்பக்கமும் காளி கோயிலுக்கு இடப்பக்கமும் வீரபத்திரன் கோவில் வலப்பக்கமும் 100 அடிக்குள் வீடு கட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமாள் கோவிலுக்கு பின்பக்கமும் சிவன் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா முன்பக்கமும் காளி கோயிலுக்கு இடப்பக்கமும் வீரபத்திரன் கோவிலுக்கு வலப்பக்கம் பார்த்திங்கன்னா 100 அடிக்குள்ள வீடு கட்டப்படக்கூடாது. பூஜை அறையில் தெய்வத்தை வணங்கும் போது வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையை பார்த்தபடி தான் நம்ம பூஜையை பண்ணணும். இறந்த முன்னோர்கள் படங்களை எந்த அறையில் மாட்டினாலும் தெற்கு அல்லது தென்மேற்கு திசையில் தான் மாற்றணும். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். சமையல் அறை பூஜை அறையோட சேர்த்துருக்கக்கூடாது, பார்த்துக்கணும். அதே மாதிரி பணம் வைக்கக்கூடிய பீரோ தென்மேற்கில் வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். தென்மேற்கில் கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சா கண்டிப்பாக பணம் வரவும் செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறது மட்டும் வீட்டில் பணம் தங்காதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், சரி பண்ணிங்க. டிவியை பார்த்திங்கன்னா ஹால் அறையில் தென்மேற்கில் தென்கிழக்கில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா வடமேற்கில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபோன்ஸு இது மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிழக்கு தென்கிழக்கு இதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு